தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திறவையானது புனித அலெக்சிஸ் என்பவரை இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றது. இவர் 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனிதராக தன்னுடைய வாழ்விலே பெற்றோரிடத்து ஒரே மகனாக வளர்க்கப்பட்டு திருமணம் முடிக்கின்றார். திருமணம் முடித்த அந்த வருடத்திலேயே தன் பெற்றோரையும் தன் மனைவியை விட்டுவிட்டு இல்லத்தை விட்டு வெளியே சென்று விடுகின்றார். பிரபு குடும்பத்திலே இருப்பதனால் மாறுவிடம் அடைந்து ஒரு இடத்திலே தனிமையாக அவர் வசித்து வருகிறார். மக்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். இவர் பிரபு குடும்பத்தை சார்ந்தவர் என்று தெரிந்தவுடனேயே அந்த அரண்மனைக்கே வந்து விடுகின்றார். வந்தாலும் அந்த மாறுவிடம் அடைந்தவராக அந்த அரண்மனையை வாழ்கின்றார். ஆனால் பெற்றோருக்கு இவரை தெரியவில்லை, மனைவிக்கும் இவரை தெரியவில்லை. மாறாக இவர் அங்கு அந்த வேலையாட்கள் மத்தியிலேயே அங்கேயே அவர் வாழ்ந்து அங்கு அந்த அரண்மனையிலேயே இருக்கின்றார், தங்கி வாழ்கின்றார். கடைசியிலே தன் வாழ்நாளிலே ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அவர் இறந்து விடுகின்றார். இவ்வாறாக தன் வாழ்நாள் முழுமையாய் அவர் பட்ட வேதனைகள், தன்னுடைய வாழ்நாளிலே பட்ட வேதனைகள் அனைத்தையும் இயேசுடைய மகிமைக்காக, இயேசுடைய சிலுவைக்காக தன்னையே அவர் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பல்வேறு இன்னல்கள், அதை எதையும் வெளிப்படுத்த முடியவில்லை. மாறாக மனதிலே பட்ட பாரங்கள், சுமைகள் அனைத்தையுமே அவர் தாங்கியவராக, எவரையும் அவர் அவமானப்படுத்தாமல், எவரையும் அவர் கேவலப்படுத்தாமல் தன்னுடைய வாழ்விலே தன் துன்பங்களை அவர் ஏற்று ஆண்டவருடைய சித்தத்தின்படி தன் வாழ்நாள் முழுமையாய் அவர் வாழ்ந்திருக்கின்றார். அதேபோல இன்றைய நாளிலே நாம் புனித எட்விகை நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் நல்ல ஒரு மனைவியாக பிரபு குடும்பத்திலே அவர் வாழ்ந்திருக்கின்றார். அந்த அரசரை என்ன செய்திருக்கிறார்? மனமாற்றம் செய்து அந்த அரசரை கிறிஸ்துவுக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கின்றார். அதனால் இவர்கள் இருவருமே அரசனாக, அரசியாக போலந்து நாட்டிலே இன்றும் அவர்கள் போற்றப்படுகின்றார்கள். இவர்களுடைய அந்த ஈடுபாடு, கத்தோலிக்க அந்த ஈடுபாடு இன்னும் மறை மாவட்டத்திலும், இன்னும் பங்கு தலங்களிலும், இன்னும் பல்வேறு சமூக பணிகளிலுமே இவர்கள் இருவருமே இந்த புனித வெட்டிக்கம்மா தன்னுடைய அந்த கணவரோடு, அந்த அரசரோடு இணைந்து பல பணிகளை அந்த போலந்து தேசத்திலே இவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்விலே அந்த அளவுக்கு இறை நம்பிக்கையும் நல்ல உறவும் ஒன்றிப்பும் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் கொண்டு திருச்சபைக்கு பல்வேறு சமூக பணிகளை ஆற்றியிருக்கின்றார்கள். பல்வேறு இன்னல்களை அடைந்தாலும் தங்களுடைய வாழ்விலே கடவுளுடைய மகிமைக்காக என்று செய்திருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி இன்றைக்கு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை குறிப்பிடுகின்றார். சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களை எல்லோரும் என வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன், ஏனென்றால் நான் கனிவும் மன தாழ்ச்சி மிக்க என்று இயேசு சொல்லுகின்றார். பாருங்கள், இயேசுடைய அந்த அன்பு ஒரு கனிவான ஒரு அன்பாக, இயேசுடைய அன்பு ஒரு இரக்கம் நிறைந்த ஒரு அன்பாக நம் ஒவ்வொருவருக்குமே இயேசு வாழ்வை கொடுக்கின்றார், அவருடைய இரக்கத்தை கொடுக்கின்றார். இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுடைய ஆசிரை வேண்டி இன்றைக்கு நாம் இந்த யூடியூபில் ஜெபிக்கின்றோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இந்த குழந்தை இயேசுடைய அந்த வார்த்தையை, குழந்தை இயேசுடைய ஆசிரை இன்றைக்கு நாம் பெறுகின்றோம். குழந்தை இயேசு நம் சுமைகளை தாங்குவராக, சுமை தாங்கியாக நமக்காக இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்திருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்விலே நாமும் பல்வேறு இன்னல்களை அடைந்தாலும் இயேசுவிடத்திலே வருவோம், சுமைகளை அவரிடத்தில் நாம் இறக்கி வைப்போம். இயேசு நமக்கு சுமை தாங்கியாக இருந்து நம்மை தேற்றுகின்றார், நம்மை அரவணைக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார், நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு கொடுக்கின்றார், நம்மை ஆற்றுவரும், நமக்கு ஆறுதல் கொடுப்பவரும், நமக்கு ஆலோசனை கொடுத்தராக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலே அவர் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றார். ஆக சுமைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி வாருங்கள், நற்கென இருக்கிற ஆண்டவரை ஆராதியுங்கள். ஒரு நிமிடம் அல்லது 5 நிமிடம் ஆலயத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது தனிமையிலே அந்த இறை பிரசனத்தையும் இறை வழிகாட்டுதலையும் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில மன மாற்றங்களையும் நாம் பெறுகின்றோம். இந்த சமூகத்திலே இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்விலும் பல்வேறு மாற்றங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மோயிசனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள். பேர் என்ன ஆண்டவரே, உங்களுடைய பேர் என்ன கேட்கிற இருக்கிறவர் நாமே என்று வெளிப்படுத்தி என்று சொல்கின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு இயேசுவே, கடவுளே, யாவே இறைவனே இருக்கிறவராக, வர இருப்பவராக, நமக்கு வாழ்வு கொடுப்பவராக எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றார். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரிலே தான் என்ற அந்த நம்பிக்கையோடு இயேசுடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நிறைவான ஒரு அமைதியை இந்த நாளில் வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுவிடத்திலே வேண்டி ஜெபிப்போமாக.
அன்பின் பரலோக பிதாப்பா இயேசுவே, குழந்தை இயேசுவே, இந்த வியாழக்கிழமையில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களையும் பல்வேறு குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத சுமைகள், இன்னைக்கு அநேக பேர் கட்டுகளால், இன்றைக்கு பல்வேறு தீய சக்தியுடைய பிடிகளால், இன்றைக்கு சாத்தானுடைய தொல்லைகளால் அநேக சுமைகளோடு வாழுகிறார்கள். வாழ்க்கையே ஒரு பாரமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையே சுமையாக இருக்கிறது, நான் பிறருக்கு சுமையாக இருக்கிறேன் என்று இன்றைக்கு சஞ்சலப்பட்டு மன வருத்தத்தோடு இருக்கிற குடும்பங்கள் அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அமைதியை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை குழந்தை இயேசுவே, நீரே நம்முடைய இறை இறக்கத்தால், நம்முடைய இறை அன்பால் அவர்களை காத்து வழிநடத்தும்படியாக நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து நீரே இரக்கமுள்ளவராக, கனிவுள்ளவராக, பரிவுள்ளவராக, ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பவராக இந்த வியாழக்கிழமையிலே உண்மை நம்பி வருபவர்களுக்கு ஆறுதலையும் கனிவையும் இரக்கத்தையும் எவ்வாறு அந்த எப்படி தன்னுடைய வாழ்நாளிலே தன் கணவரோடு இணைந்து அவ்வளவு மாற்றங்களை இந்த போலந்து தேசத்திலே இன்றைக்கு போற்றத்தக்க வகையில் அவர்கள் வாழ்ந்தது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணிகளை செய்வதிலும், நம்முடைய இரக்கத்தை பெறுவதிலும் ஒவ்வொரு நாளும் உகந்த பிள்ளைகளாக வாழ நம்முடைய வரங்களை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.